ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் எப்பயுமே நான் அப்டேட் பண்ணக்கூடிய செலக்டட் கொஸ்டின். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறனால ஒன் வேர்டு ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். புக் பேக்கில் 28 சாப்டர், ஒரு சாப்டருக்கு 5 ஒன் வேர்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே தரவு பண்ணீங்க அப்படின்னம்னா நீங்கள் 20க்கு 20 ஒன் வேர்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், ஃபஸ்ட்டு 5 மார்க் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நான் 2 மார்க் வரலாம். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வேறுபடுத்துக கொஸ்டின் உங்களுடைய புக்கில் ஒரு 9 தனியாக கொடுத்துருப்பேன். என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ். கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருவேன். என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். அதில் நான் தனியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேறுபடுத்துக கொஸ்டின், முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை, அடுத்து காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டு 43ல் ஃபஸ்ட்டு ஒன்றா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 45ல் பணச்சந்தை, மூலதனச்சந்தை, செபியினுடைய அதிகாரம், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா பண வழிமுறை, பண வழி பயிற்சி, பண வழியற்ற பயிற்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 வேறுபடுத்துக கொஸ்டின் புக்கிலேயே மொத்தமே 9 தான் இருக்குது. ரைட்டுங்களா, 9 தான் இருக்குது. அந்த 9ல் 4 இந்த பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல்லே கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் ஒன்று கூட கேட்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கொஸ்டினை எப்பயுமே நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னால் நடந்தது தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ரைட்டுங்களா, அதனால் இப்போ அந்த 9 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா 2லேருந்து 3 5 மார்க் செப்பரேட்டாகவே அட்டன் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கொடுத்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். அதை படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டை வேறுபடுத்து, மூலதன சந்தையின் சிறப்பியல்பு, தொழில் முனைவோரின் சிறப்பியல்பு, நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை, செபியின் அதிகாரங்களை விவரிக்கவும். இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் சொல்லிடுறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க நீங்கள் கொடுத்த மெட்டீரியலில் இல்லை அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. இல்லை இதுக்கு ஆன்சரோட உங்களுக்கு வேணும்னாலும் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் வித் ஆன்சரோடய உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன். இது வந்து 2024 கொஸ்டின் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது மேலாண்மையின் துணைப்பணிகளை பட்டியலிடுக, நுகர்வோர் என்பவர் யார், புதிய பொருளாதார கொள்கையின் கிளை, விதிவிலக்கு மேலாண்மை, சரக்கு மற்றும் ஒப்பந்தம் என்றால் என்ன, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர், பகரால் சிறுகுறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. பங்குச்சந்தை என்றால் என்ன, ஏலமிடுதல் என்பதன் பொருள். அடுத்து இப்போ அப்படியே 3 மார்க் வந்தீங்க அப்படின்னா நிதி சந்தையின் பொருள், மேலாண்மை வரைவிலக்கணம், சந்தையிடுதலின் நோக்கங்கள், மாற்றுச்சீற்றின் சிறப்பியல்பு, நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம், இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுங்க. வேறுபடுத்துக கொஸ்டின் படிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக கொஸ்டின்கள் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லுவேன். எதை பொறுத்த வரைக்கும்னா காமர்ஸை பொறுத்த வரைக்கும். சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, ஆக்சுவலாக இது எல்லாம் முக்கியம் கிடையாது. பட் மேலே உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து படிச்சுக்கோங்க. இது டவுன்லோட் லிங்க் 2024க்கான கொஸ்டின்றது சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.